ஐஸ்வர்யா, நாளைக்கு நடக்க போற இன்டர்வியூல நீ கண்டிப்பா கலந்துக்கிற. மம்மி, போட்டியில கலந்துக்கிறத பத்தி நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு. என்ன ஐஸ்வர்யா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ படிச்சிருக்க, திறமை இருக்கு. இந்த வீட்டு மருமக அகிலாண்டேஸ்வரிக்கு அப்புறம் இந்த வீட்டை நிர்வாகம் பண்ற முழு திறமையும் உனக்கு தான் இருக்கு. பாரு, இந்த போட்டியில கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நீ ஒத்துக்கோ. மம்மி, என்ன பேசுறீங்க? பார்வதி இந்த வீட்டோட மூத்த மருமக. இந்த குடும்பத்துக்காக பார்வதி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா, எத்தனையோ தியாகம் பண்ணிருக்கா. ஐயோ, அது மட்டும் இல்ல, அகிலா ஆண்டிக்கு அப்புறம் மூத்த மருமகளான பார்வதி தான் அந்த பொறுப்புக்கு வரணும். ஏய், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரி அகிலாண்டேஸ்வரி நினைச்சிருந்தா இப்படி ஒரு இன்டர்வியூ எதுக்கு வைக்கணும்? ஐஸ்வர்யா, இங்க பாரு, அகிலாண்டேஸ்வரி மனசுல நீதான் இருக்க. உன்கிட்ட எப்படியாவது பொறுப்பை ஒப்படைக்கணுங்கிற எண்ணத்துல தான் அகிலாண்டேஸ்வரி ஆரம்பத்துல அப்படி பேசினாங்க. ஆனா உன் மாமனாரு, உன் புருஷன், ஆதி எல்லாரும் அப்படி பேசுனதும் எதுக்கு வம்புன்னு அகிலா இன்டர்வியூ வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காத. நாளைக்கு போட்டியில மட்டும் கலந்துக்கோ, நீ தான் ஜெயிப்ப. இந்த வீட்டுக்கு நீ தான் அடுத்த அகிலாண்டேஸ்வரி. என்ன? வா அருண். ஆமா, நான் உள்ள வரும்போது அடுத்த அகிலாண்டேஸ்வரி நீந்தான்னு உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம்? நாளைக்கு நடக்க போற போட்டியில நான் கலந்துக்கிட்டா அடுத்த அகிலாண்டேஸ்வரி நான் தான்னு மம்மி சொல்றாங்க. இங்க பாரு ஐசு, நாளைக்கு நடக்க போற போட்டியில நீ கலந்துக்க வேண்டாம். ஏன் ஏன் என் பொண்ணு போட்டியில கலந்துக்க கூடாது? பாருங்க, பொறுப்புகளை ஏத்துக்கிற எல்லா தகுதியும் ஐஸ்வர்யாக்கு இருக்கு. ஐஸ்வர்யா இதுல கலந்துகிட்டா கண்டிப்பா இவ தான் ஜெயிப்பா. இத பாருங்க ஆண்டி, நான் ஒன்னும் ஐஸ்வர்யாக்கு தகுதி இல்லைன்னு சொல்லல. பார்வதி அணியை எதிர்த்து போட்டி போட்டா அது ப்ரோவை எதிர்த்து போட்டி போட்ட மாதிரி. அதனாலதான் நான் ஐஸ்வர்யாவை போட்டியில கலந்துக்க வேணாம்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க அருண்? அப்ப தாலி கட்டின பொண்டாட்டியை விட கூட பிறந்த அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் பெருசாயிட்டாங்களா உங்களுக்கு? இத பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். இத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இதுல தலையிடாதீங்க. நல்லா பேசுறீங்க அருண். பொண்டாட்டிக்கு பொறுப்பு கிடைச்சிட கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிற புருஷனை இப்பதான் பாக்குறேன். அண்ணனும் அண்ணியையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஏன் பொண்ணு தலையில மண்ணை வாரி கொட்டிடாதீங்க. என்ன மம்மி, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் இந்த போட்டியில கலந்துக்க விருப்பம் இல்ல. ஏய், என்ன பேசுற? மம்மி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இல்லடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கொஞ்சம் இங்க இருந்து போங்க. என்னவோ பண்ணுங்க, நான் சொல்றதை இந்த வீட்ல யார் கேக்குறீங்க? போங்க எப்படியும். எனக்கு என்ன? இந்த வீட்ல நடக்கிற அநியாயம் வேற எங்கேயும் நடக்காது. என்ன வெளியே போ சொல்றா? புருஷனுக்கு வக்காலத்து வாங்குறா. பைத்தியக்காரி, தான் தலையில தானே மண்ணெளி போட்டுக்கிறான். ச்சே. இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்ல. இன்னும் எதுக்கு நான் இந்த வீட்ல இருந்து தொலைக்கணும்? என்னங்க ஆச்சு? என்னத்த ஆதி சொல்றது? ஏதோ என் பொண்ணுக்கு கொஞ்சம் பொறுப்பு கிடைக்க போகுதுன்னு பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் போச்சு. இனி அவளுக்கே இந்த வீட்ல மரியாதை இல்ல. நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? இருக்கிறதே வேஸ்ட். என்ன ஆச்சுங்க? விஷயத்த சொல்லுங்க. என்ன ஆச்சா? போய் உன் தம்பிக்கிட்டே கேளு. நான் என்னத்த சொல்றது? அருண், அம்மா, ஐஸ்வர்யா அம்மா என் பொண்ணுக்கு இந்த வீட்ல மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அது
ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா என்ன அர்த்தம்? என்ன நடந்துச்சு? எதுக்காக அவங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க? அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. நாளைக்கு நடக்க போற போட்டியில அண்ணி எதிர்த்து ஐசுவை கலந்துக்க வேண்டாம்னு சொன்னேன் ப்ரோ. நீ பார்வதிக்கு எதிராக ஐஸ்வர்யா கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா பார்வதி போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்படி பார்வதி ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் நிக்கலனா வனஜா சித்தி மட்டும் தான் கலந்துப்பாங்க. என்னது? அப்ப அவங்க பொறுப்புக்கு வந்துட்டா ஐயோ, வேற வினையே வேணாம் ப்ரோ. அதனால சித்தியை வர விடாம தடுக்கணும். அதுக்கு ஐஸ்வர்யா போட்டியில கலந்துக்கணும். சரி ப்ரோ, ஐசு போட்டியில கலந்துக்கிட்டோம். ஐசு, நாளைக்கு நடக்க போற போட்டியில நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, நீ சித்தியை ஜெயிக்கிற. அருண், இல்ல அருண், அதெல்லாம் என்னால முடியாது. ப்ரோ சொன்னது கேட்டல, நீ போட்டியில கலந்துக்கிற. கேட்டேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ பார்வதி கலந்துக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு தோணுது. எனக்கு விருப்பம் இல்ல ஐஸ்வர்யா அம்மா. ஆமா ஐஸ்வர்யா அம்மா, எனக்கு போட்டியில கலந்துக்க விருப்பம் இல்ல. ம்ஹும். இல்ல பார்வதி, இந்த குடும்பத்தோட மூத்த மருமக நீ. உனக்கு தான் இந்த பொறுப்பு கிடைக்கணும். அதனால நீ தான் அந்த போட்டியில கலந்துக்கணும். இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா நான் சொல்றத நீங்க கேளுங்க. இந்த போட்டியில நான் கலந்துக்கல, எனக்கு பதிலா நீங்க கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும். அதுலதான் என் சந்தோஷம். ஐசு, அன்னிக்காக தான் நான் வேணான்னு சொன்னேன். இப்பதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல, ஒத்துக்கோ ஐசு. ஐஸ்வர்யா, வனஜா சித்தி வரக்கூடாது. அதனால தான் நாங்க எல்லாரும் சொல்றோம், நீ ஒத்துக்கோ. ஆமா ஐஸ்வர்யா அம்மா, போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிங்க. ஐசு, நாங்க தான் சொல்றோம்ல, ஒத்துக்கோ. நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப, போட்டியில கலந்துக்கோ. சரி, நீங்க எல்லாரும் சொல்றதுனால நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன், ஜெயிக்கிறேன். ஓகேவா? டபுள் ஓகே. அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன பார்வதி? கடவுளே, அம்மா எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அம்மா எடுத்த முடிவை நினைக்கும் போது இப்ப கூட என் மனசுல வருத்தம் இருக்கு. அம்மா என்ன நினைச்சு என்ன போட்டியில கலந்துக்க சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா போட்டியில கலந்துக்க எனக்கு விருப்பம் இல்ல. அம்மா வார்த்தையை மீறது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா ஐஸ்வர்யா அம்மா போட்டியில கலந்துக்க சம்மதிச்சது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏத்தி வச்ச விளக்கு திடீர்னு அணைஞ்சு போச்சே.
இது விளக்கு ஏத்த ஏத்த அணைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது ரொம்ப தப்பா இருக்கே. கடவுளே, என்ன இது எரிய மாட்டேங்குது? ஐஸ்வர்யா அம்மா இந்த போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு விளக்கணைதா, இல்ல அம்மா எடுத்த முடிவு தப்புன்னு விளக்கணைதா? ஒரே குழப்பமா இருக்கே. கடவுளே, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குருஜி, குருஜி, நான் ரொம்ப மனக்குழப்பத்துல வந்திருக்கேன். நீங்க தான் என்னோட மனக்குழப்பத்தை தீர்க்கணும். இதுவரைக்கும் எடுக்காத ஒரு பெரிய முடிவை அம்மா இப்ப திடீர்னு எடுத்திருக்காங்க. அவங்க பொறுப்புகள்ல இருந்து விலகிக்கிட்டு அடுத்த தலைமுறையில ஒருத்தர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. அவங்க இடத்துக்கு என்னையும் ஐஸ்வர்யா அம்மாவையும் போட்டி போட சொன்னாங்க. அம்மா இடத்துக்கு நானா? என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் ஐஸ்வர்யா அம்மா கிட்ட பேசி அவங்கள போட்டியில கலந்துக்க சம்மதிக்க வச்சிட்டேன். ஆனா ஐஸ்வர்யா அம்மாவுக்காக வேண்டிக்கிட்டு பூஜை ரூம்ல விளக்கேத்தும் போது விளக்கு அணைஞ்சு போச்சு குருஜி. ஐஸ்வர்யா அம்மா போட்டியில கலந்துக்கிறது தப்பா, இல்ல அம்மா எடுத்த முடிவு தப்பா? எதுக்காக எனக்கு இப்படி ஒரு அபசகுணம் காட்டணும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு குருஜி. உங்களை கேட்காம அம்மா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. இப்போ அம்மா இப்படி ஒரு முடிவெடுக்க என்ன காரணம் குருஜி? அந்த காரணத்தை நான் வெளியே சொல்லக்கூடாது பார்வதி. நீ பண்ணது பெரிய தப்பு. என்ன குருஜி சொல்றீங்க? நீ கண்டிப்பா போட்டியில கலந்துக்கணும். ஐஸ்வர்யாக்கு விட்டு கொடுத்தது தப்பு பார்வதி. என்ன குருஜி சொல்றீங்க? நான் எப்படி அம்மாவோட இடத்துக்கு போட்டி போட முடியும்? அது அம்மாவை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடாதா? ஆதிக்கடவுர் பரம்பரையில காலங்காலமா குடும்பத்தோட மூத்த மருமக தான் பொறுப்புக்கு வரணும். அதுதான் வழக்கம். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அம்மா என்ன முழுசா மருமகளா இன்னும் ஏத்துக்காத போது நான் எப்படி அந்த பொறுப்புக்கு தகுதியானவளா இருக்க முடியும்? என்னால போட்டியில கலந்துக்க முடியாது குருஜி. நீ போட்டியில கலந்துகிட்டு பொறுப்புக்கு வரலனா குடும்பத்துக்கு ஆபத்துமா. குடும்பத்தை ஆபத்திலிருந்து காப்பாத்தணும்னா கண்டிப்பா நீ போட்டியில கலந்துகிட்டு பொறுப்புக்கு வந்தாகணும். அது என்ன ஆபத்துன்னு சொல்லுங்க குருஜி. அத சொல்ல முடியாதுமா. நான் சொல்றத நீ நம்பிக்கையோடு செய். உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போ. என்ன ஆபத்துன்னு நீங்க சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் குருஜி. என்ன மன்னிச்சிருங்க.
இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு கூட்டம் போட வச்சிருக்கான்னு தெரியலையே. பார்வதி எங்க? மூத்த மருமக இல்லாம எதுவும் சொல்ல மாட்டா போல இருக்கு. கோயிலுக்கு போயிருக்கா ஆண்டி. நான் போட்டியில அவளையும் கலந்துக்க சொல்லிருக்கேன். பார்வதியோட முடிவு என்னன்னு தெரியணும். இப்ப பார்வதி இல்லனா என்ன பண்றது? லைட்டா போட்டு விடுவோம். அக்கா, பார்வதி இப்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லக்கா. அவ ரொம்ப மாறிட்டா. உங்க பேச்ச கேட்கவே கூடாதுங்கிற பிடிவாதத்துல இருக்கா. பாருங்களேன், நீங்க அவ்வளவு தூரம் அவளை போட்டியில கலந்துக்கோன்னு சொல்றீங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம இப்ப சொல்லாம கொள்ளாம எங்கேயோ கிளம்பி போயிருக்கா. வனஜா, அதுக்கு இல்லக்கா, அவதான் போட்டியில கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால. அவகிட்ட நீங்க ஏங்கா கெஞ்சிட்டு இருக்கீங்க? உங்க இடத்துக்கு வருதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு கசக்குமா என்ன? அவளுக்கு அந்த தகுதி எல்லாம் கொஞ்சம் கூட இல்லக்கா. அவளை விட்டுருங்க. பேசாம நானும் ஐஸ்வர்யாவும் மட்டும் கலந்துக்கிறோம். பார்வதி அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா. பதிலுக்கு நான் பார்வதியை கலந்துக்கணும்னு சொன்னேன். இப்போ அதுக்கு முடிவு தெரியணும்ல. ஆதி, சொல்லுங்கம்மா. பார்வதிக்கு போன் பண்ணி உடனே கிளம்பி வர சொல்லு. சரி. குருஜி, என்னாச்சு ப்ரோ? ஃபுல் ட்ரிங்க் போய் கட் ஆயிடுச்சுடா. ஃபோன் எடுக்க மாட்டேன். ஐயோ ப்ரோ, அம்மா வேற டென்ஷனா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. வரவே வராது.
பண்றாரு. குருஜி ஃபோன் பேசலாமா? ஆ மாமா. ஆ பார்வதி எங்க இருக்க? ஆ, அது மாமா மாமா நான் கோவிலுக்கு வந்திருக்கேன். அம்மா உனக்காக 2 மணி நேரமா வெயிட் பண்றாங்க. உடனே கிளம்பி வா பார்வதி. சரி மாமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அம்மா வர சொல்லியிருக்கம்மா, வந்துருவா. குருஜி, என்னோட முடிவுக்காக அம்மா 2 மணி நேரமா காத்துட்டு இருக்காங்களாம். இப்ப நான் என்ன பண்றது? நான் சொன்னபடி நீ போய் போட்டியில கலந்துக்கோ. நீங்க காரணம் என்னன்னு சொல்லுங்க குருஜி. தயவு செஞ்சு அந்த காரணத்தை இப்ப சொல்லுங்க குருஜி. நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்றேன். ஆதிக்கடவுர் பரம்பரை மாதிரி பெரிய பெரிய குடும்பங்கள்ல குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை உருவானதும், குறிப்பா மருமகன் ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் பொறுப்புகளை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான் வழக்கம். ஒருத்தரே ரொம்ப வருஷம் பொறுப்புல இருந்தா நிர்வாகமும் குடும்பமும் செழிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதுக்காகத்தான் மருமக வந்த 1 வருஷத்துக்குள்ள பொறுப்பை ஒப்படைச்சிட்டு மேற்பார்வையை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா அகிலாண்டேஸ்வரி அம்மா சில காரணங்களுக்காக அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அகிலாண்டேஸ்வரி அம்மா ஜாதகப்படி அவங்களுக்கு கால நேரம் சரியில்லாம இருக்கு. அதனாலதான் அவங்க பொறுப்பை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பொறுப்பை நீ தான் ஏத்துக்கணும். இதுதாமா காலத்தின் கட்டாயம். நீ ஏத்துக்கலனா அவங்க உயிருக்கே ஆபத்து. நீ பொறுப்பை ஏத்துக்கிட்டாதான் ஆதிக்கடவுர் பரம்பரை தழைக்கும், இன்னும் பேரும் புகழும் கிடைக்கும். நீ பொறுப்பை தட்டி கழிச்சா இல்ல வேறு யாராவது பொறுப்பை ஏத்துக்கிட்டா ஆதிக்கடவுர் பரம்பரை தழைக்காது, பேரும் புகழும் மங்க ஆரம்பிச்சிடும்.
என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்க எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன். ஆமா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்காக அக்கா 2 மணி நேரமா காத்துட்டு இருக்காங்க. நீ என்னமோ ஆடி அசைஞ்சு வந்து நிக்கிற. முன்னாடி எல்லாம் இருக்கிறவங்கள தான் மதிக்காம இருந்த, இப்போ உன் புருஷனையே மதிக்கிறது இல்லையா? பாவம் ஆதி, எத்தனை வாட்டி உனக்கு போன் பண்ணிட்டு இருக்கா? போன் அடிச்சா எடுத்து பேச தெரியாதா? அம்மாவை வெயிட் பண்ண வைக்கணும்னு நான் நினைக்கலம்மா. போன் சைலண்ட்ல இருந்ததுனால நான் சரியா கவனிக்கல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. போதும் போதும், சும்மா ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காத. உனக்கு நடிக்க சொல்லியா கொடுக்கணும்? உன் முடிவை தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நீ எங்க ஊரை சுத்திட்டு வர? நான் ஒன்னும் ஊரெல்லாம் சுத்திட்டு வரலம்மா. முடிவெடுக்க கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு, அதான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். பெரிய முனிவர் தவ இருக்க போனா. நான் போய் என் மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைச்சிருக்குமா. நீங்க சொன்னபடி நான் போட்டியில கலந்துக்கிறேன். இவளை கலந்துக்க விட்டா ஆமா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீயா நினைச்சா போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லுவ, நீயா நினைச்சா கலந்துக்க மாட்டேன்னு சொல்லுவ. உனக்கு குழப்பமா இருந்தா நாங்க எல்லாம் குழம்பி போகணும், உனக்கு தெளிவானா நாங்க எல்லாம் தெளிவாயிடணும். நீ வச்ச ஆள நாங்க எல்லாரும். நேத்து அக்கா அவ்வளவு தூரம் உன்னை போட்டியில கலந்துக்கோன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு சம்மதம் இல்லம்மா, வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு தெளிவாயிடுச்சு, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், கலந்துக்கிறேன்னு சொல்ற. விளையாட்டா போச்சா? அதெல்லாம் முடியாது. நீ அக்காவை 2 மணி நேரம் காக்க வச்சல, அதுக்கு உனக்கு தண்டனை. நீ இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் லேட்டா வந்தது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. போட்டியில கலந்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு முடிவெடுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப நான் தெளிவான முடிவுக்கு தான் வந்திருக்கேன். இவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் போட்டியில கலந்துக்கிறேம்மா. சிலர் அதெல்லாம் முடியாது. நீ என்னதான் குட்டிக்கரணம் அடிச்சாலும் நீ இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. ஐயோ, இவ மூஞ்சிய பாவமா வச்சுக்கிட்டு அகிலாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அகிலா சரின்னு சொல்லிடுவாளோ? சென்டிமெண்டா கவுத்துற வேண்டியதான். அக்கா, இப்பவாது நீங்க பார்வதியை புரிஞ்சுக்கோங்கக்கா. நேத்து நீங்க அவளை இந்த போட்டியில கலந்துக்கோன்னு எவ்வளவு தூரம் சொன்னீங்க. அப்பெல்லாம் முடியாது, வேண்டாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு தெளிவு கிடைச்சிடுச்சு, நான் போட்டியில கலந்துக்கிறேன்னு வந்தா என்னக்கா அர்த்தம்? எல்லாம் டிராமாக்கா. சிம்பத்தி கிரியேட் பண்ண பாக்குறா. அனுதாபாலையிலேயே ஜெயிச்சிடலாம் நினைப்பு இவளுக்கு. அனுஜா மாமா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ சொல்லித்தான் அகிலாவுக்கு பார்வதிய புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டுல யார் யார் எப்படின்னு அகிலாவுக்கு நல்லா தெரியும். இந்த ஆள முதல்ல ஏதாவது பண்ணணும். அகிலா ப்ளீஸ், பார்வதி லேட்டா வந்தது தப்புதான். அதுக்கான காரணத்தை சொல்லிட்டால. அதனால ப்ளீஸ் பார்வதியை மன்னிச்சிடு. பார்வதியும் போட்டியில கலந்துக்கிட்டுமே. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்கம்மா. போட்டியில கலந்துக்க அனுமதி கொடுங்க. நடக்கிற இந்த போட்டி என் இடத்துக்கு வர வேண்டிய போட்டி. இதுல கலந்துக்கிறதுக்கு முதல் தகுதியே பங்க்சுவாலிட்டி தான். ஆனா நீ என்ன 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்க.
முன்னாடி நான் எடுத்த முடிவுக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னேன். இப்ப வந்து போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்றேன். இதெல்லாம் மன்னிக்க கூடிய விஷயமா? அகிலா, நேத்து ஒரு முடிவு, இன்னைக்கு ஒரு முடிவுன்னு உன்ன மாதிரி என்னால அடிக்கடி முடிவை மாத்திக்க முடியாது. அப்புறம் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அத்தை, பெரியத்த என்ன சொல்றாங்க? இவ வேற விருத்தி சொல்லி முடிக்கிட்டோண்டி. அப்பதான் என்ன சொல்றான்னு புரியும். நான் நேத்து சொன்ன மாதிரி இந்த போட்டியில நீயும் கலந்துக்கிற பார்வதி. இந்த விஷயத்தை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். கலந்துக்கோ. ஆனா இனிமே நீ கவனமா இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டூபிடான சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்கம்மா. சொல்லிட்டு போயிட்டாளா? டிராமா பண்ணி சாதிச்சிட்டான். ஐஸ்வர்யாம்மா, ஏன் பார்வதி இப்படி பண்ண? இதுக்கப்புறமும் உன் நடிப்பை பார்த்து ஏமாறுறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என்ன இப்படி பழி வாங்கணும்னு நீ எத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்த? என்ன ஐஸ்வர்யாம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? போதும் பார்வதி, சும்மா நடிக்காத. இதுக்கப்புறமும் உன்னோட நடிப்பை பார்த்து ஏமாறுறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஐஸ்வர்யாம்மா, வேண்டாம். பொறுப்புக்கு வரணும்னு உன் மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு என்னமோ ஆசையே இல்லாத மாதிரி நீ எப்படிலாம் சீன் போட்டுட்டு இருந்த? ஐஸ்வர்யாம்மா, இப்பவும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல போட்டி போடணுங்கிற எண்ணம்லாம் இல்ல. வேற வழி இல்லாம தான் நான் போட்டியில கலந்துக்க போறேன். போதும் பார்வதி, நான் உன்னை போட்டியில கலந்துக்க வேண்டாம்னு சொல்லலையே. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே உனக்கு போட்டியா வரமாட்டேன், எனக்கு பொறுப்பு வேண்டாம்னு சொன்னல. நீதான் என்ன கட்டாயப்படுத்தி நீங்க கலந்துக்கோங்க, நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னல. ஆனா இப்போ கடைசி நேரத்துல வந்து கலந்துக்கிறேன்னு சொல்றேன். இதுக்கு என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள இவ்ளோ பேராசைய மறைச்சு வச்சுக்கிட்டு பெரிய தியாகி மாதிரி சீனை போட்டுட்டு இருந்த. இல்ல ஐஸ்வர்யாம்மா. பேசாத. மனசுல ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு உன்ன மாதிரி ரெட்ட வேஷம் போடுற ஆளுங்க ரொம்ப ஆபத்தானவங்க. உனக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணத நினைச்சு வெக்கப்படுறேன்.
ஐஸ்வர்யா பார்வதியை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நாம போய் அவங்களுக்கு புரிய வைப்போம். ஐஸ்வர்யா, உள்ள வரலாமா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசணும்? நீங்க பார்வதி கிட்ட கோவமா பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்ன அந்த பார்வதி உன்னை தூது அனுப்புனாளா? ஆ, பார்வதிலாம் என்ன அனுப்பி வைக்கல, நானா தான் வந்தேன். வந்த விஷயத்த சொல்லு. பார்வதி ஒன்னும் பதவிக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. இப்ப வந்து எனக்கே இது தெரிஞ்சிருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்துல போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்வதி. கடைசி நேரத்துல போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னதுல நிச்சயம் வெளியில சொல்ல முடியாத ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏய், என்ன நீ என்னவோ பார்வதி தூது அனுப்பலன்னு சொன்ன, இப்ப அவ சொல்லி கொடுத்தத அப்படியே கிளிப்புள்ள சொல்ற மாதிரி சொல்ற? இல்லங்க, பார்வதிலாம் என்கிட்ட எதுவும் சொல்லி அனுப்பல. நான் ஐஸ்வர்யா கிட்ட பேச வந்தது கூட பார்வதிக்கு தெரியாது. ஓ, இது பார்வதிக்கு தெரியாது. இதை என்ன நம்ப சொல்றியா நீ? நம்புங்க ஐஸ்வர்யா, நான் எதுக்காக போய் சொல்லணும்? இது பாருங்க, தயவு செஞ்சு நீங்களும் பார்வதியும் சண்டை போட்டுக்காம என்னைக்கு ஒத்துமையா இருக்கணும். போட்டியில பார்வதி ஜெயிச்சாலும் நீங்க ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். அப்படியா? அப்ப அந்த பார்வதியை போட்டியில இருந்து விலகிட சொல்லு. என் மகளே ஜெயிக்கட்டும். என்ன முழிக்கிற? யாரு ஜெயிச்சாலும் ஒண்ணுதான்னு நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன? ஐஸ்வர்யா, அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கும் பார்வதிக்கும் இடையில பிரிவு வந்துடக்கூடாது. அது நல்லதுக்கு இல்ல. எங்க இருந்தோ வந்த நீ எனக்கு நல்லது கட்டத்தை எடுத்து சொல்றியா? கோவப்படாதீங்க ஐஸ்வர்யா. ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பிச்சைக்காரங்க கூட்டம் தானே. அதான் நீ பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற. ஐஸ்வர்யாமா, ராசாத்தி அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அம்மாவோட கெஸ்டா வீட்ல தங்கி இருக்காங்க. நீங்க இவங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு ஐஸ்வர்யாமா. என்னடா இது, இவ குரல் பெருசா இருக்கு. நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு?
ஆண்டி போடுற பிச்சைய வாங்குறதுக்கு தானே இவங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இங்க டேரா போட்டிருக்காங்க. அப்போ பிச்சைக்காரின்னு சொல்லாம பணக்காரின்னு சொல்லுவாங்களா? பிச்சை வாங்குறவங்க பிச்சைக்கார கூட்டம்னு சொல்லாம வேற என்னத்த சொல்றது? ஐஸ்வர்யா அம்மா வேண்டாம், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஏய், நான் அப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன். வேண்டாம் ஐஸ்வர்யா அம்மா, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. ஏய் போது நிறுத்து. என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே போற? பாத்தியா ஐஸ்வர்யா எப்படி சத்தமா குரலை உயர்த்தி பேசுறான்னு பாரு. இதுதான் இந்த மாதிரி ஆளுங்களோட புத்தி. அடடா, இப்படி ஒரு காட்சிக்காக தானே காத்திருந்தேன். பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அடிச்சுக்கோங்க. அவங்க தேவை முடியற வரைக்கும் காலை பிடிப்பாங்க, முடிஞ்சதும் அவங்க வேலையை காட்டுவாங்க. ஐஸ்வர்யா அம்மான்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்டு இருந்தா இப்ப உன்னையே மிரட்டுறா. பாத்தியா, இதுதான் அந்த கூட்டம்.